ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் அதனுடைய 25, 26 வசனங்கள். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நினைத்தால் எதையும் அபத்தமாக்கவும் முடியும். ஆண்டவர் நினைத்தால் எதையும் நிலைப்படுத்தி நிறைவேற்றவும் முடியும். சத்தமா ஆமென் சொல்லுவோமா? நம் தேவன் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். கொஞ்சம் ஸ்பீடா வண்டி போகும். ஆமா, நல்ல கவனமா கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில எது நடக்கணும், எது நடக்க கூடாது என்பதை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். எனவேதான் அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீரே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். மறுபடியும் சொல்லுங்க, நீரே. ஒரு விசை கூட சத்தமாய், நீரே எல்லாவற்றையும். பாபேல் கோபுரத்தை ஜனங்கள் கட்டினார்கள் பாருங்கள். ஜனங்க கட்டினார்கள், எல்லாரும் ஒரே மனமாய் தீர்மானித்து பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. எந்த எதிர்ப்பும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது, எல்லாமே இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அதை நிர்மூலமாக்க நினைத்து தாறுமாறாக்கிட்டார். கர்த்தர் கை வச்சதும் இவங்க கட்டுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து போட்ட மொத்த பிளானையும் கர்த்தர் ஒரே தொடுதல்ல ஒண்ணுலமாக்கிட்டார். மொத்த பிளானையும், தேவ திட்டத்துக்கு எதிரான மொத்த பிளானையும் கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா ஒரே அட்டம்ப்ட்லயே இல்லாமல் போக பண்ண முடியும். எருசலேமின் அலங்கத்தை கட்டுறாங்க பாருங்க. எருசலேமின் அலங்கத்தை கட்டும்போது எல்லாமே எதிர்ப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது. சன்பலாத்து, தொபியா இப்படி தொடங்கினது நிறைய பேர் பெருகிட்டாங்க. எல்லாமே கர்த்தருடைய கரம் அனுகூலமா இருக்கிறது, மீதி எல்லாமே எதிராக இருக்கிறது. அப்படி இருந்தும் 52 நாளுக்குள்ள அந்த எருசலேமின் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி இதுதான். நீங்கள் மீட்கப்பட்ட தேவ பிள்ளை, ஆனால் ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவ அழைப்பை பெற்ற தேவ பிள்ளை, ஆனால் உங்களுக்கு எதிரான திட்டங்கள் எதுவா இருந்தாலும் அதை அபத்தமாக்கவும், உங்களுக்கான திட்டம் எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்றவும் வல்லவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் சத்துருக்களின், என்ன அருமையான வார்த்தை, அபத்தமாக்குகிறார், நிர்மூடராக்குகிறார், வெட்கப்படுத்துகிறார், பைத்தியமாக பண்ணுகிறார். ஆமென். எவ்வளவு பிளான் போட்டாலும் காரியம் நடக்காம போகுது. சீரிய ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பிளான் போடுறான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்தில் அவன் இறங்குவேன் என்று 8வது வசனம் தன் ஊழியக்காரரோட அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா பிளான் பண்றான். இந்த பிளான் யாருக்கு தெரியாது? இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். முதல்ல கர்த்தரை வைங்க, அங்க யாரையும் தூக்கி வைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது யாருக்கு தெரியாது? நமக்கு விரோதமாய் போடப்படுகிற திட்டங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் நாம் ஒருவரை நோக்கி பார்க்கிறோம் அல்லவா, அவருக்கு தெரியும். கர்த்தர் என்ன செய்கிறார்?
எலிசா மூலமாக 10வது வசனத்தை பாருங்கள். ஆமென். 9வது வசனம், ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டார். 11 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியத்து நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் என்ன ஆயிட்டான்? குழம்பிட்டு. இதுதான் ஞானிகளை கர்த்தர் பைத்தியமாக பண்ணுகிறவர். இப்படி அநேகம் தரம், ஒரு பிளான் இல்ல, மொத்த பிளான். சத்துரு எனக்கு விரோதமா ஒரு 10 பிளான் போட்டான், 8ல காப்பாத்தி 9ல விட்டுட்டார். அப்படி இருக்காது. எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். கடைசியில் அவன் குழம்பி இன்னும் விட்டா மெண்டல் ஆயிருமா? ஆமென். நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆலோசனையில ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்கன்னு வைங்களேன். அடுத்த ஆலோசனையில எத்தனை பேர் வச்சிருப்பான் தெரியுமா? 40 பேர் வச்சிருப்பான். நம்பிக்கையே இல்லை. கடைசியில வந்து 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 கடைசியில யார்கிட்டையும் சொல்லாம தன் மனசுலயே திட்டம் பண்ணி போலான்னு பார்த்தா அதுவும் தெரியுது. ஐயோ, யாரு சொல்லியிருப்பா? ஒருவேளை நானே சொல்லியிருப்பேனோ? எத்தனை பேரை சந்தேகப்படுறதுக்கு, கடைசியில சந்தேகப்பட்டு 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 தங்களே ஒருவேளை நானே சொல்லியிருப்பேனோ, நானே எனக்கு தெரியாம ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்பேனோ, அல்லது நானே தூக்கத்துல சத்தம் போட்டு என் மனைவி கேட்டு. ஆமென். சில மனைவிமாரெல்லாம் இந்த மாலை மலர், அது மாலை மலர்னா நாளைக்கு வரக்கூடிய செய்தி இன்னைக்கே வந்துடும். அதான் மாலை மலர். செய்தி டீட்டெயிலா நாளைக்கு தான் வரும், ஆனா இன்னைக்கு வந்துடும். ஒருவேளை ஐயோ புரியவே இல்லை, குழம்பிட்டான். குழம்பும் போது அவன் கேட்கிறான், நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார்? அப்படி கேட்கும் போது ஒருத்தர் சொல்றான், ராஜாவே இது இங்க இல்ல, அங்க ஒருத்தர் இருக்கிறான். நீங்க பள்ளி அறையில், அதாவது உங்க பெட்ரூம்ல பேசுற மேட்ரு கூட அங்க தெரிய வரும். சீக்கிரட்டா போடுற திட்டங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அதை எல்லாம் அபத்தமாய் போக பண்ணி ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசேப்பின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பல காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் எல்லாம் தெரிந்த சம்பவம் ஆனதுனால யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போதே கர்த்தர் யாக்கோபை கொண்டு எப்படி பிளஸ் பண்றார் அப்படின்னா, ஆதியாகமம் 49:22 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அடுத்த வார்த்தை கவனிக்கணும், அதன் கொடிகள் சுவரின் மேல் படர்ந்தது என்றல்ல, படரும் படரும். அடுத்த வார்த்தை, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். இது பகைப்பார்கள் என்றல்ல, பகைத்தார்கள். அப்ப இதெல்லாம் எதுவா மாறிட்டு? பாஸ்டா மாறிட்டு. ஆனா அவருடைய திட்டம் அது எதுவா தான் இருக்கு? ஃபியூச்சரா தான் இருக்கிறது. நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உங்களுக்கு விரோதமாய் போடப்படுகிற திட்டம் எல்லாம் ஒரு நாள்ல பாஸ்டா மாறும், கடந்த காலமாய் மாறும். ஆனா உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் அது கடந்த காலமாய் மாறாது, அது ஃபியூச்சரா தான் இருக்கும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. நீர் செய்வதை யாரால் தடுத்திட கூடும்? இன்னைக்கு நிறைய திட்டங்கள் இருக்கலாம். ஆமென். அப்பா உங்க 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 வீட்டுல உங்க தலைமுறையை பார்த்து சொல்லுங்க, உங்க புருஷனை பார்த்து சொல்லுங்க, இந்த கஷ்டம்லாம் நமக்கு கடந்த காலமாய் மாற போகிறது.
ஆமே 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 ஹalleluya. இந்த வேதனை எல்லாம் என்னுடைய 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 பிளாஷ்பேக்கா மாற போகுது, என்னுடைய பாஸ்டா மாற போகுது. ஆமே ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அவன் கொடி சுவர் மேல் பாடரும். இது காட்ஸ் பிளான். உங்க ஃபியூச்சர் சத்துரு போடுற திட்டம் அல்ல, உங்க ஃபியூச்சர் கர்த்தர் போட்ட திட்டம். அதாவது யோசேப்பின் சகோதரர்கள், ஆமென், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆனான்ல, இந்த மெய்ப்பனும் கண்மலையும் ஆனான்னா, கண்மலைனாலே ஆதரவு, மெய்ப்பெண்ணாலே நடத்துதல். கடைசியில் குடும்பத்துக்கு ஆதரவா இருந்து நடத்துனது யாருதான்? இதுதான் காட்ஸ் பிளான். ஹalleluya. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை தவிர்க்க நினைத்தார்கள். ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு அவன் தவிர்க்கப்பட முடியாதவனாய் கர்த்தர் மாற்றி விட்டார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற சில உள்ளங்களோடு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இன்று உங்களை தவிர்க்கிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை தவிர்க்கப்பட முடியாத நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. உங்களை தவிர்க்கிறவர்களுக்கு, ஜனங்கள் மோசையை தவிர்த்தார்கள். என்ன சொல்லி தவிர்த்தார்கள் என்றால், உன்னெல்லாம் எங்களுக்கு அதிகாரியாக நியமித்தது யார்? இப்படி தவிர்த்த ஜனங்களுக்கு தானே கர்த்தர் மோசைய அதிகாரியாகவே தலைவராக நியமித்தார். அதன் அடையாளம் தான் 40 வருஷம் வனாந்திரத்தில் மோசையை யாருமே தேடி வரல. ஆனா 40 நாள் மலையில ஜெபம் பண்ண போனார். ஜனங்க கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல. எப்படி தவிர்க்கப்பட முடியாத நபரா கர்த்தர் மாத்திட்டார் பாத்தீங்களா? இதுதான் இன்னைக்கு தவிர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிற, கர்த்தரை நம்பி இருக்கிற யோசேப்புகளுக்கும் மோசேக்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற ரேமா இதுதான். இன்னைக்கு அவங்க உங்களை தவிர்க்கலாம், நாளைக்கு கர்த்தர் உங்களை அவர்களுக்கு தவிர்க்கப்பட முடியாத. ஈசாயின் வீட்டில் விருந்து நடக்கும் போது ஈசாயின் குமாரர்களும் யாரை தவிர்த்தார்கள் தெரியுமா? தாவீதை தவிர்த்தார்கள். ஆனால் 1 சாமுவேல் 22வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன எல்லாருமே தவிர்க்கிறாங்க. அவங்க எந்த ஒரு டிஸ்கஷனுக்கு என்ன கூட மாட்டேங்கிறாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு என்ன கூட மாட்டேங்கிறாங்க. முக்கியமான காரியத்துக்கு நான் தவிர்க்கப்படுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதெல்லாம் பாஸ்டா மாறப்போகுது. இதுதான் என் லைஃப் நீங்க எழுதி வைக்காதீங்க. என் லைஃப் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு சொன்னது. இது என் வாழ்க்கையாய் மாறப்போகிறது. இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் தவிர்க்கப்படுகிறீர்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டாக் பண்றதுக்கு இல்ல, நாளைக்கு அவங்களுக்கு நீங்க தவிர்க்கப்பட முடியாத. ஆமே ஆமே. யாரெல்லாம் தவிர்க்கப்படுகிறீர்களோ ஹல்லேலூயா, அவர்களுக்கு நீங்கள் அதனாலதான் படரும். ஆமே. அதன் அர்த்தம் என்ன? என் மேல என்னை குறித்த தேவ வார்த்தை என்பது எனக்கு பின்னாக நிற்காது, எப்பவுமே எனக்கு முன்னாக தான் இருக்கும். ஆமே. சாராள் நிச்சயமாக அப்படின்டா, அது முன்னாடி தான் இருக்கு. ஆமே. இஸ்மவேல் இதெல்லாம் உன் லைஃப்ல பாஸ்டா மாறும். ஆகார்லாம் பாஸ்டா போயிடும். ஃபியூச்சர்ல உன் முன்னாடி ஈசாக்கு தான். என் வாழ்க்கையில மனமடிவு, வேதனை. நீங்க இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா தெரியும், வில் வீரர் அவனை மனமடிவாக்கி, அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் மேல அம்பு எய்து. அப்ப சத்துரு அம்பு எய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேவ பிள்ளை என்ன ஆக்குறான் தெரியுமா? எப்படி மனமடிவாக்குவான்?
ஒரு திருக்குறள் உண்டுல்ல, தீனால் சுட்ட புண் உள்ளா. என்ன இப்படி வசனம் என்னைக்கா சொல்றீங்களா? இப்ப அடுத்து இருக்கு பாரு, ஆறாதே. பரவாயில்ல சொல்லுங்க. அப்ப மனமடிவு ஒருத்தன் ஆகணும்னா அவனுக்கு அகைன்ஸ்டா முதல்ல என்னதான் தொடுத்து விடுறாங்க தெரியுமா? வார்த்தைகள். முதல்ல சொல்லால் அடிப்பாங்க, அப்புறம் தான் கல்லால் அடிப்பாங்க. இதான் உலகம். ஏன்னா நீ மனமடிவு ஆகலைன்னா எத்தனை கல் எறிஞ்சாலும் அது உன் மேல படாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால எந்த வேர்டு உங்களை ஹர்ட் ஆக்குமோ அந்த வேர்டு அடிப்பாங்க. மனமடிவு எந்த அளவுக்கு மனமடி வாக்கிட்டா யோசேப்பின் வஸ்திரத்தை பறித்து கிழிப்பது சகோதரர்களுக்கு ரொம்ப ஈஸி. எப்படிங்க இருக்கும்? அண்ணான்னு சொல்லிட்டு யோசேப்பு ஓடி இருப்பான்ல, அண்ணதான் அப்படி கேட்டிருப்பாங்க பாருங்க, அங்கேயே நின்றுப்பான். இவன் அண்ணான்னு கூடும்போது அவங்க சொப்பனக்காரன் அப்படின்னாங்க பாருங்க. உங்களை மனதளவுல சத்துரு சோர்ந்து போக பண்றான்னா அடுத்து உங்க மேல, நல்ல கவனமா கேளுங்க, உங்க மனதளவுல சோர்ந்து போக பண்றான்னா அடுத்து உங்க மேல அம்பு வருதுன்னு அர்த்தம். அதனால ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். சோறு வரும்போது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? ஏன் கலங்குற? கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிட. ஆமென். கைவிட. மனம் அடிவாக்குறாங்களா இன்னைக்கு? ஏன் மனம் நல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களை மனமடி வாக்குறாங்கனாலே நீங்க யாராயிடக்கூடாது அப்படின்னா படருகிற செடி ஆயிடக்கூடாது. நிறைய செடிகள் இருக்கு பாருங்க, சில செடிக்கு தெரியும் இது இதுக்கு மேல வளராதுன்னு. அந்த செடியால ஒரு பிரச்சனை கிடையாது. படருகிற செடி ஆயிடக்கூடாது. நீ சாதாரண செடியா இரு, நீ வேணாம். ஆமே, பிளாஸ்டிக் பூவாரு, ஒரு பிரச்சனை கிடையாது. உனக்கும் பிரச்சனை இல்லை. அதாவது யூதாவால சிமியோனுக்கு பிரச்சனை இல்லை, சிமியோனால லேவிக்கு பிரச்சனை இல்லை, லேவியால ரூபனுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே லெவல். ஆனா இன்னொருத்தன் வாரான் பாருங்க, அவன் சின்னவன், அவன் 1000, அவன் மேல இருக்கிற தேவ திட்டம் 10000. இவன் சாதாரண செடி அல்ல, இவன் படருகிற செடி. அதனாலதான் மற்ற 10 பேருக்கு காண்பிக்கப்படாத சொப்பனம் இவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. இவங்க எல்லாரும் ஒருத்தரை தான் அப்பான்னு கூப்பிடுறாங்க. ஆனா மற்ற 10 பேருக்கு கிடைக்காத வெளிப்பாடு இவனுக்கு கிடைக்கிறது. மற்ற 10 பேருக்கு கிடைக்காத கவனம் இவனுக்கு கிடைக்கிறது. ஆமே, மனமடி வாக்குறாங்க. எதுக்கு? இவனுக்கு காண்பிக்கப்பட்ட சொப்பனம் இவன் மனசுல இருக்கிறது. அந்த மனமடி வாக்கி அதை அவனை மறக்க பண்ணணும். யோசேப்பு சொப்பனத்தை அதுக்கப்புறம் நினைச்சதே எப்போதான் தெரியுமா? சகோதரர்கள் ஆமென், மனமடிவு. இன்னைக்கு உங்களை மனமடி வாக்கும்படிக்கு சொற்களால ஆமென், சொற்களால ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் கடந்து போகும். இதெல்லாம் இது கன்ஃபஸ் பண்ணுங்க பார்க்கலாம், இது அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். இதெல்லாம் கடந்து போகும். இன்று இந்த தீ எனக்கு பாஸ்டா மாறும், இந்த தண்ணீர் எனக்கு பாஸ்டா மாறும். கர்த்தர் ஆயத்தம் பண்ணின செழிப்பு
கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நன்மை அதுதான் என் ஃபியூச்சரா மாற போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை நான் சொல்லும் போதே நான் சொல்ற வார்த்தையை வந்து சரியா உள்வாங்கணும். இதெல்லாம் எனக்கு பாஸ்டா மாற போகுது. இதெல்லாம் ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து போனது, உம் கிருபை என்னை நிறுத்துதே. கிருபை நிறுத்தும். ஆமே. அதனாலதான் பகற்காலத்தில் கிருபையை அவர் கட்டளையிடுகிறார். தாவீதே, சவுல் உன் லைஃபை துரத்திட்டு இருக்கிறான் தெரியுமா, இதெல்லாம் பாஸ்டா மாற போகுது. தாவீதே, குகை காடுன்னு அலைஞ்சிட்டு இருக்க பாரு, இதெல்லாம் பாஸ்டா மாற போகுது. யோசேப்பே, உன் கையில போடப்பட்டிருக்கிற விலங்கு உனக்கு பாஸ்டா மாற போகுது. ஓ ஜீசஸ். ஆமென். லேயாள் எதுவரைக்கும் அற்பமாய் பார்க்கப்பட்டாள்? லேயாள் அற்பமா பார்த்தது யாரு? ராகேல். அதே லேயாளை பார்த்து ராகேல் என்ன பட்டாள் இருக்கும் தெரியுமா? பொறாமைப்பட்டாள். இதுதான் கர்த்தர். இன்னைக்கு நீ அற்பமா பார்க்கப்படுற பாரு, இது பாஸ்டா. என் ஆண்டவர் நினைச்சா அவர் தம்முடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்தி, ஆமென், அந்த கொடி படரும். அந்த கொடி படரும். இந்த கொடி வந்து அதனாலதான் நீங்க யோசேப்பை பிளஸ் பண்ணும்போது மட்டும் நீங்க புதிய பாடல எல்லாம் பார்க்கும்போது மனாசே கோத்திரம் இப்படி கொண்டு வரோம். அது படரக்கூடியது. மீதி எல்லாம் யூதா பென்யமீன் அப்படி சொல்றோம். யோசேப்பு சொல்லும் போது மட்டும் மனாசே. எல்லாருக்கும் மேல ஒரு கை வைக்கப்பட்டது. யோசேப்பு வரும்போது ரெண்டு கையா கிராஸ். இது சிலுவையில சம்பாதித்த கூட்டம். இது படரும். ஆண்டவர் எனக்கு அகைன்ஸ்டா இவங்க எல்லாம் இப்படி சொன்னாங்க ஆண்டவரே. ஆமென். அதாவது யோசேப்பின் சகோதரர்களுக்கு யோசேப்பு போட்ட பல வர்ண அங்கி மேட்டர் கிடையாது. யோசேப்பு பார்த்த சொப்பனம் தான் மேட்டர். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இதுல கை வைக்கிறான். ஆனா நம்ம பார்வை என்ன தெரியுமா? பல வர்ண அங்கே தான் அவங்க என்ன பண்றாங்க, கிழிக்கிறாங்க. இங்க பல வர்ண அங்கி மேட்டர் கிடையாது. ஆமென். சொப்பனம் தான் மேட்டர். கை வைக்கிறது நம்ம சம்பளத்துல கை வைக்கலாம், நம்ம சரீரத்துல கை வைக்கலாம், இப்படிதான் கை வைப்பான். ஆனா இது மேட்டர் கிடையாது. பல வர்ண அங்கி தான் மேட்டர்னா கிழிக்காம அவங்க பங்கு போட்டு எடுத்திருக்கலாம்ல. ஒரு நாள் நான் ஒடுக்கிறேன், இன்னொரு நாள் அது அவங்களுக்கு மேட்டர் கிடையாது. ஆமா, உன் வேலையில கை வைக்கிறது சாத்தானுக்கு மேட்டர் கிடையாது. உன் சரீரத்துல கை வைக்கிறது சாத்தானுக்கு மேட்டர் கிடையாது. யோசேப்பு வரும்போது சகோதரர்கள் என்ன யார் வாரான்னு சொன்னாங்க தெரியுமா? சொப்பனக்கார வாரா. ஏரோது குழந்தைய கொன்னா நினைக்கிறீங்களா? ஏரோதட்ட போய் கேட்கலாமா, நீ யாரப்பா கொல்ல போனேன்னா நம்ம கிட்ட சொல்லுவோம், பாவம் 2 வயசு கீழே உள்ள குழந்தைகளை கொல்றான். அவன் சொல்லுவான், நான் ராஜாவை கொல்ல போறேன்பா. ஆமா, உன்கிட்ட ஒண்ணு இல்லாம இருந்தாலும் சத்துரு உன்னை தொடர காரணம் என்ன தெரியுமா? நீ பலவர்ண அங்கி போட்டது மேட்டர் கிடையாது. நம்ம என்ன நினைக்க தெரியுமா? நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுற கூடாது உடனே, நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுற கூடாது, எங்க வீட்டுல கொஞ்சம் கறி மணத்துற கூடாது உடனே. அதனால மேக்சிமம் ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கடைசியில் மூச்சு முட்டி, பாஸ்டர் மூச்சுட முடியல பாஸ்டர். ஏன், என்னாச்சு? மனம் வெளியே போயிடும். எங்க மனமோ இது மேட்ரு. நம்ம என்ன நம்ம ஐயோ இது இல்லை, நான் ஏதாவது வாங்கிடக்கூடாது, நான் ஏதாவது வாங்கினாலே அவங்களுக்கு உன் மேல அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இதுதான் மேட்ரு, இதுதான் மேட்டர். பலவர்ண அங்கி அவங்கள பாதிக்கல. ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு நாங்க பார்க்க வரோம் சொல்லி இருந்தா ஏரோது கிஃப்ட் கொடுத்து அனுப்பியிருப்பான். ராஜா எங்க? இந்த திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது பாருங்க. திட்டம் மேக்ஸிமம் வெளிப்படுத்துறதே நம்ம தான். ஆமே.
அது வரைக்கும் ஏன் ஏரோது குழந்தை பிறந்தது ஏரோதுக்கு எப்படி தெரியும்? சாஸ்திரிகளுக்கு எப்படி தெரிஞ்சது? நட்சத்திரம் மேய்ப்பர்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏரோதுக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம தான் வாட்ஸ்அப்லயும் போட்டோ அடிச்சு ஏரோதுகளுக்கெல்லாம் அனுப்பி விடுவோம்ல. அவ்வளோ பிரச்சனைக்கும் இன்னைக்கு இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு ஏரோதுகள்லாம் பிரச்சனை பண்றதுக்கு காரணமே யாருதான்? அவங்கள வந்து வீடியோ எடுக்கிறாங்க. இல்ல இவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாம வந்து பிள்ளையும் அதன் தாயையும் கண்டு பிள்ளையை வழங்கி திருப்பி போய், ஏன்னா அவனுக்கு வந்துட்டு ராஜா உடனே அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க, டிஸ்டர்ப் ஆகுது. அவன் ஒரு தேவ பிள்ளை, கனித்தரு செடி. உங்க மேல தேவ திட்டம் இருக்குன்னு வைங்களேன், அது சாத்தானை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அது அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே, நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. ஏரோதுக்கும் யோசேப்பு மரியாளுக்கும் என்னங்க சம்பந்தம்? அவங்க பாட்டுக்கு சத்திரத்துல கூட இடம் இல்லாம முன்னணியில கடத்தி வச்சு ஏரோதுட்ட மேட்ரு போகும்போது வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு 2 வயசுக்குள்ள இருக்கும். ஏன்னா சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து வர்றதுக்கு அவங்க ஃப்ளைட்ல வந்தாலே ஒரு நாள் தாண்டும். அவங்க ஒட்டகத்துல வராங்க, நடந்து வந்திருப்பாங்க. இப்படி 4 திசையிலிருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவர்கள் கூடி ஒருமித்து வருகிறார்கள். டைம் எடுத்து மேக்சிமம் ஒரு 2. அதனாலதான் 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏரோது என்ன பண்ணுவார்னா, மெய்ப்பர்கள் வந்து பார்க்கும்போது பிள்ளை முன்னணியத்தில் இருக்கும், அது பிறந்த டைம் பார்த்தது. சாஸ்திரிகள் வந்து பார்க்கும்போது பிள்ளை வீட்டில் இருக்கு. அப்போ ஒரு மேக்சிமம் 2 அந்த காலத்தை எப்போ எந்த டைம் இந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்க? அப்போ மேக்சிமம் பிள்ளைக்கு எத்தனை வயசு இருக்கும்? 2 வயசு இருக்கும். 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைய என்ன பண்ணணும்? நம்ம சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரியில் எல்லாத்தையும் ஒரே டைம் முடிச்சிருவோம். இல்லைன்னா 2 வருஷம் வெயிட் பண்ணணும். அதனால தான் ஒரே இதை பார்த்துட்டு ஒரே டைம் எல்லாரும் வந்து நின்னாங்கன்னு சொல்லி முடிச்சிருவோம் எல்லாத்தையும். ஆமென். அவன் பார்த்தது குழந்தை அல்ல, அவன் பார்த்தது ராஜாவை. ஆண்டவரே, என் சகோதரர்கள் எனக்கு இப்படி பண்றாங்களே, இது வேற. சத்துரு அவர்களை பயன்படுத்தினார். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க போட்ட பிளான், அவங்க நினைச்சது ஸ்பாட்ல நடக்குது, ஆனா அவர் நினைத்தது ஃபியூச்சர்ல நடக்குது. இதுதான் ரேமா. அவங்க நினைக்கிறது ஸ்பாட்ல அந்த டைம் நடக்குது. எதுக்கு தெரியுமா? அவர் நினைத்தது ஃபியூச்சர்ல நடக்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்பு எங்க போய் ஆகணும்? எகிப்துக்கு போய் ஆகணும். சகோதரர்களும் எங்க போய் ஆகணும்? எகிப்துக்கு போய் ஆகணும். கர்த்தர் யாரை முன்னாடி அனுப்பினார்? யோசேப்பை. இன்னைக்கு நாம நடக்கிற பாதையில நாளைக்கு கொஞ்சம் பேர் நடக்க வைப்பார். ஆமென். அல்லேலூயா. இவங்களும் வந்து தானே நிக்கிறாங்க எகிப்துக்கு. ஆமென். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீ செட்டில் ஆயிருவ. இதுதான் கர்த்தருடைய நடத்துதல். கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்பு சிறையில் இருக்கும்போது இந்த சகோதரர்கள் ஆகாரம் வாங்க வந்து நிற்கும் போது, சிறை அவன் அடிமை தானே, அவனை வச்சு என்ன வேலையும் வைக்கலாமே. அவனை வச்சு தானியம் எடுத்து கொடுக்குற வேலையை வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த அடிமை வஸ்திரம் போட்டு எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். அப்போ அவனை பார்த்தாலே தெரியும் இது யாரு? யோசேப்பு. இப்போ பார்த்தா தெரியாது, ஏன்னா ஆளே மாறிட்டார். ஆமே. கர்த்தர் அப்படி ஆமே ஞானிகளை தான் வெட்கப்படுத்துவாரே தவிர உங்க மேல இருக்கிற தேவ திட்டம். ஆமே ஆமே. ஆண்டவரே, சில சொல்லுவாங்க பாரு, அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்திருக்கு, அவங்க பின்னாடி வர போறாங்க. ஃபர்ஸ்ட் யோபுக்கு வந்த பிரச்சனை அடுத்து யாருக்கு தெரியுமா வர இருந்துச்சு? நண்பர்களுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி யார் செட்டில் ஆயிட்டா தெரியுமா? அதனால நண்பர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? காக்கப்பட்டார்கள். யோசேப்புக்கு இருந்த பிரச்சனை இனி யாருக்கு வரப்போகுது தெரியுமா? சகோதரர்களுக்கு வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் அந்த பாதையில யார் நடத்துறாரு? யோசேப்பை நடத்தி என்ன ஆக்கிட்டாரு? செட்டில் ஆக்கிட்டார். பக்கத்துல 2 பேர் கைப்பிடிச்சு சொல்லுங்க, செட்டில் ஆக்கிடுவாரு. ஆமே, செட்டில் ஆக்கிடுவாரு. ஆமே. சிலருக்கு இந்த குளிர்ல ஒரு கட்டில் கிடைச்சா, கட்டில் செட்டில் ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் யார் வாரா தெரியுமா? சகோதரர்கள் வந்து நிக்கிறாங்க. ஐயா
அப்படி வந்து நிக்கிறாங்க. யோசேப்பு பார்க்கிறாரு, என்ன ஆண்டவருங்க. ஹல்லேலூயா. நீர் குறித்ததை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர் குறித்ததை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் உரைத்ததை ஆமே. நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை. ஓ, குறித்ததை அழிப்பவன் இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே. என்னை உருவாக்கினீர், ஆமென். என்னை உயிர்ப்பித்ததோ, என்னை ஆற்றினீர்.